அனைவருக்கும் வணக்கம். ஆடி கிருத்திகை அப்போ நம்ம முருகனோட வழிபாடு மிகவும் முக்கியமானது. அதோட வழிபாடு மட்டுமின்றி இன்று வேல்மாறல் படிப்பது மிகவும் சிறந்தது. இன்றைய தினம் ஆடி கிருத்திகை. முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலே அதற்கு உகந்த நேரம் மாலை நேரம்தான். இன்று மாலை 6:30 மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் இந்த ஆடி கிருத்திகை வழிபாட்டை தொடங்குங்கள். இரவு 9 மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை முடித்துக் கொள்ளுங்கள். நாளை முருகனை நினைத்து சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம். பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பவர்களும் விரதம் இருக்கலாம். அல்லது உப்பு போடாத பலகாரங்களை சாப்பிட்டு விரதம் இருப்பவர்களும் இருக்கலாம். அவரவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது விரதம் இருப்பது. நாளைய தினம் வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள், முருகப்பெருமானின் சிலை வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அதற்கு அபிஷேக ஆராதனை செய்து பிரசாதம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய வீட்டில் வேல் இல்லை, முருகனின் திருவுருவ சிலை இல்லை என்றாலும் பரவாயில்லை. முருகரின் திருவுருவப் படத்தை வைத்து பூஜையை மனநிறைவோடு செய்யுங்கள். முருகா முருகா என்ற நாமத்தை உச்சரித்து ஒரே ஒரு விளக்கு வைத்து கைகூப்பி இந்த பாடலை படியுங்கள். உங்களுக்கு வேல் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்னும் பட்சத்தில் இன்றைய தினம் ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து ஒரு வேல் வாங்கி வந்து வீட்டில் பிரதிஷ்டை செய்து பூஜையை ஆரம்பித்து வைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளையில் இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று அர்த்தம். வேல் 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 முருகா வேல். முருகன் கையில் இருக்கும் வேல் நம் வீட்டில் இருந்தால் அந்த முருகனை நம் வீட்டில் குடிவந்ததாக அர்த்தம். இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து வேல்மாறல் படிப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். வேல்மாறல் மிகவும் பெரிய பாடலாக இருக்கிறது. எங்களுக்கு படிக்க தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த 4 வரி பாடலை மட்டும் மனமுருக 6 முறை படிக்க வேண்டும். வேல்மாறலை முழுமையாக படித்த பலனை பெறுவீர்கள். வேல்மாறல் மகா மந்திரம். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை, விருத்தன் எனது உள்ளத்தில் உரை, கருத்தன் மயில் நடத்துக்குவன் வேலே. இன்னொரு தடவை சொல்றேன். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை, விருத்தன் எனது உள்ளத்தில் உரை, கருத்தன் மயில் நடத்துக்குவன் வேலே. இந்த பாடலை மனதார யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம், தவறு கிடையாது. உடல் தூய்மையும் மன தூய்மையும் சேர்ந்து முருக வழிபாட்டில் இந்த மந்திரம் இடம்பெறும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாக தீரும். அதிலும் ஆடி கிருத்திகை அன்று கட்டாயம் படிக்க வேண்டிய பாடல்களில் இதுவும் ஒன்று. நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான் முன்பாக இந்த பாடலை படித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீங்களே உணர்வீர்கள். இன்று மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் முருகன் வழிபாடு வீட்டில் செய்வது மிகவும் உத்தமம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க முருகன் பக்தராக இருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.